ஸ்டோரி தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம ஹைப் தட்டிட்டு வாங்க. இப்ப டிராமாவோட ஓப்பனிங்லயே நம்ம கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவளோட பேரு சு சிங்வி. இப்ப சிங்வி அவங்க தாத்தா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறாரு. இவர் எப்படி தள்ளவள அவளை பாத்தீங்கன்னா, ஐயோ தாத்தா எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்திக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப தாத்தா என்ன சொல்றாரா, எங்க பாரு, நான் குடும்பத்தோட பசங்களை போய் நீ மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல தூக்கி போடுறாரு. இப்ப வரை பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல 3 பசங்க இருக்காங்க. அந்த 3 பசங்கள்ல யாராவது ஒரு பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா மட்டும்தான் உன்னை வீட்டுக்குள்ள விடுவேன். மூத்த பையன் பேரு சீச்சங். பிசினஸ் எல்லாம் அவன் தான் பாத்துக்கிறான். 2வது பையன் நான் ஜியாங். இருக்கிற என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியிலே அவன் தான் சூப்பர் ஸ்டாரா இருக்கான். அப்புறம் 3வது கடைக்குட்டி இருக்கானே, காலேஜ்லயே ரொம்ப ஃபேமஸான சீனியர். அவன் பின்னாடிதான் அத்தனை பொண்ணுங்களும் சுத்திட்டு இருக்காங்க. இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தரை நீ கல்யாணம் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம அவங்க தாத்தா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவங்க வீட்டுக்கு நீ மருமகளா போறது நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்ல, தாத்தா எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலான்னு இவ சொல்லிட்டு இருக்கான். இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா இவளோட கார்டு எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடு, என் பெர்மிஷன் இல்லாம இவளுக்கு பணமே கொடுக்காதுன்னு சொல்லிட்டு தாத்தா வீட்டுக்குள்ள போக, அட கிழவா கதவை துறையா பேசி தீர்த்துக்கலான்னு இவ கத்திட்டு இருக்க. தாத்தா கருணையே காட்ட மாட்டேங்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த 3 குரங்குங்களையும் நேர்ல போய் பாத்துற வேண்டியதானே. இப்ப அவ உங்க தாத்தா சொன்ன அட்ரஸ்க்கு வர பார்த்தா அவளோட வேஷத்தையே மொத்தமா மாத்திட்டு வந்திருக்கான். அவ அழகான பொண்ணுன்னு காட்டிக்காம அசிங்கமான பொண்ணுன்னு காட்டிக்கிறதுக்காக மூஞ்சில அங்கங்க பரு இருக்கிற மாதிரியே கண்ணாடி போட்டுட்டு மருவெல்லாம் வச்சுட்டு பாக்குறதுக்கே காமெடியா வந்துட்டு இருக்கான். இப்ப இப்படி வந்துட்டு இருக்க, அவளை பிக்கப் பண்றதுக்காக நம்ம கதையோட 3 ஹீரோஸ் தான் அந்த இடத்துக்கு வராங்க. அண்ணன் தம்பி கடைக்குட்டின்னு 3 பேரும் ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை பிக்கப் பண்றதுக்காக நம்ம 3 பேரையும் தாத்தா வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல, நம்ம 3 பேர்ல ஒரு ஆள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமாமே. பாவம் யாரு சேர்க்க போறோமோ தெரியலன்னு இவனுங்க புலம்பிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா குடுகுடுன்னு ஹீரோவோட கார்ல உட்காந்துக்கிறா. அதை பார்த்தோன்னே, யாருமா நீ நீ பாட்டுக்கு காருக்குள்ள உட்காந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் அவளோட ஐடி கார்டை எடுத்து காட்டுறா. அட நான் தாப்பா நீங்க பார்க்க வந்த பொண்ணு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு பார்த்த உடனே இவனுங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடறானுங்க. இதையா நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம், எப்படியும் மூத்தவன் அண்ணன் தான், அவனுக்குதான் இதை கட்டி வைப்பானுங்கன்னு இவனுங்க சிரிச்சிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா, ஆஹா பாக்குறதுல 2 பசங்க ஹேண்ட்ஸமா வேற இருக்கானுங்களே அப்படின்னு இவ கையை நீட்டி தொடலான்னு வர, நான் இல்லப்பா சாமின்னு அவன் அந்த பக்கம் தலை தெறிக்க ஓடி போயிடறான். அதான் அந்த கையை நம்ம கதையோட ஹீரோ மேல பட்டுருது. மூத்த நம்ம கதையோட ஹீரோ. இப்ப அந்த கையை பார்த்த உடனே ஹீரோ டக்குன்னு அவளோட கையை பிடிச்சிட்டு இருக்க. நீங்க என்னோட கையை பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்க தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்களான்னு கேட்க, ஹீரோ டக்குன்னு கையை விட்டுறான். இப்ப கடைக்குட்டியை பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணிக்குவான், உன்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் எங்க அண்ணனுக்கு கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்ல, அப்படின்னா உங்க 3 பேருக்குமே என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையா, ரொம்ப சந்தோஷம், நான் சந்தோஷமா வீட்டுக்கு போயிட வேண்டியதானே. இவ அவளோட மூட்டை முடிச்சு எடுத்துட்டு போகலான்னு பார்க்க, அவனை பாத்தீங்கன்னா, அண்ணா இந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலன்னா நம்ம 3 பேரையும் தாத்தா வீட்டை விட்டு வெளியே துரத்துருவேன்னு இருக்காரு, அதெல்லாம் மறந்துடாதீங்கன்னு சொல்ல, ஹீரோ ஹீரோயினை பிடிச்சு காருக்குள்ள போட்டுடுறான். இப்ப அவளை கூட்டிட்டு எல்லாரும் வீட்டுக்கு தான் வராங்க. இப்ப ஹீரோவோட வீட்டை பார்த்து இவ வாயை பொழந்துட்டு, இந்த வீடு பார்க்க சூப்பரா இருக்கேன்னு இவ லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு உள்ள ஓடிட்டு இருக்க. இந்த குட்டிச்சாத்தானே எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியலையேன்னு இவனுங்க எல்லாம் முடிச்சிட்டு இருக்கானுங்க. இப்ப ஹீரோயின் உள்ள பார்த்தா அவளுக்காக புது ட்ரெஸ், ஜுவல்லரின்னு தாத்தா எல்லா பொருளுமே வாங்கி வச்சிருக்காரு. அதை பார்த்தவொடனே இவ வாயை பொழந்துட்டு, நான் பார்க்க எப்படி இருக்கேன்னு எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கா. இப்ப அவ எப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது, உங்க 3 பேர்ல நான் யாரு தெரியுமா சூஸ் பண்ண போறேன்னு இவ ஒவ்வொருத்தரா கைய காமிச்சிட்டு இருக்க. ஹீரோவோட தம்பிங்களை பாத்தீங்கன்னா, அடியாத்தி என்ன விட்டுருமா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் திரும்பிட்டு நிக்க, இவ ஹீரோவை தான் கைய காமிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்தவொடனே ஹீரோ இவள முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் அவளுடைய ரூம்ல தூங்கிட்டு இருக்க. இவளுக்கு ஏதோ ஒரு கனவு வருது. இவள எல்லாரும் கொல்ல வர்ற மாதிரி இருக்கு. அந்த கனவு வந்தவொடனே டக்குன்னு எந்திரிச்சிட்டு, இந்த கனவு ஏன் மறுபடியும் மறுபடியும் வருதுன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் போய் தண்ணி குடிச்சிட்டு வரலான்னு இவ தண்ணி குடிச்சிட்டு தூங்கிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்க. பார்த்தா இவ இவளோட ரூமுக்கு வர்றதுக்கு பதிலா ஹீரோவோட ரூமுக்கு படுத்துறான். இப்ப அவ ஹீரோவை அங்க இங்க டச் பண்ணி பார்த்துட்டு இருக்க. யார் அது அப்படின்னு ஹீரோவில பிடிக்கலான்னு வர இவ டக்குன்னு முகத்தை மூடிக்கிறா. ஏன்னா முகத்துலதான் மறு மேக்கப்னு எதுவுமே போடல இல்லையா. இவளோட உண்மையான முகத்தை பார்த்து இவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு இவ அவளோட முகத்தை மூடிட்டு இருக்க. ஹீரோ அவளை பிடிக்க ட்ரை பண்றான். அதை பார்த்தவனே இவ ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு ஓடலான்னு பார்க்க, இவங்க போட்ட சண்டையில ஹீரோவோட ட்ரெஸ் அவுந்து விழுந்துருது. அதை பார்த்தவனே இவ ஆன்னு கத்திட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறான். இப்ப இவ அவளோட ரூமுக்கு ஓடி ச்சே என்ன இப்படி ஒரு கொடுமையை பார்த்துட்டேன், என் வாழ்க்கையில இப்படி நடந்ததே இல்லையேன்னு இவ முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோக்கு ஒரே வேக்கமா இருக்கு.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் சாப்பிடலான்னு வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல நியூஸ்ல ஒரு பொண்ண பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணோட கழுத்துல என்ன நெக்லஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட கனவுல இவள யாரோ தொரத்திட்டு வந்தாங்களே, அப்ப அவ கையில வச்சிருந்த பெட்டி கீழ விழுந்திருக்கும். அதுல இதே மாரி நெக்லஸ் இருக்கும். இந்த நெக்லஸ் எப்படி இந்த பொண்ணுகிட்ட அப்படின்னு இவ வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க. ஏய், கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு என்ன அங்கேயே பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க. இல்ல, அந்த டிவில காட்டுற பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி கேட்க. அந்த பொண்ணா டியான் குடும்பத்தோட பொண்ணு, அண்ணனோட ஃபேவரெட். அந்த பொண்ணோட பேரு மென்ஷன் சொல்ல வாயமுறான்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, சரி இது என்ன மேட்ருன்றத அப்புறமா பாத்துக்கலாம்னு இப்ப உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவோட தம்பிங்களை பாத்தீங்கன்னா, அண்ணா நேத்து நைட்டு ஒரு ரூம்ல ஏதோ பொண்ணு கத்துற சவுண்ட் கேட்டுச்சேன்னு சொல்ல இவ சாப்பிட்டுட்டு இருந்தது டக்குன்னு துப்பிடுறா. இப்ப ஹீரோவோட தம்பி பாத்தீங்கன்னா, தாத்தா இந்த பொண்ண கம்பெனிக்கு கூட்டிட்டு வந்து உன் கூடவே வச்சு வேலை பார்க்க சொன்னாருன்னு சொல்ல ஹீரோவும் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை பார்க்க போறான். இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா, சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு போகும்போது அங்க உள்ள பன்னி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு இருக்க. சரியான திணி மாட்டுக்கு பிறந்ததா இருக்கும் போலியேன்னு இவனுங்க எல்லாம் முழிச்சிட்டு இருக்கானுங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு அவனோட கம்பெனிக்கு தான் வரான். இப்ப அவ கம்பெனிக்குள்ள போகலான்னு பார்க்க ஹீரோ அவளை பிடிச்சி இழுத்து, நேத்து நைட்டு நான் உன்னோட முகத்தை பார்த்தேன், பாக்குறதுக்கே அழகா இருந்த, எதுக்காக இந்த மாதிரி மேக்கப் போட்டு அசிங்கமா இருக்க மாதிரி காட்டிக்கிற அப்படின்னு சொல்ல, நீங்க என்ன பேசுறீங்க, எனக்கு ஒண்ணும் புரியலன்னு இவ உள்ள ஓட பார்க்க நானும் பாக்குறேன், ஏன்னா எத்தனை நாள் தான் இந்த பொய்யை மறைச்சு வைக்க போறேன்னு, ஒரு நாள் உண்மை வந்துதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன செய்றானா, இவளுக்கான வேலையை அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போக பார்த்தா இவளுக்கு துடைக்கிற வேலையை போட்டு கொடுத்துட்றானுங்க. இப்ப ஹீரோயின் அந்த இடத்துல தொடச்சிட்டு இருக்கும்போது அவளுக்கு அந்த நெக்லஸோட மைண்டாவே இருக்கு. அதை பார்த்த உடனே இவ டக்குன்னு வாலி அந்த பக்கம் வச்சுட்டு கம்ப்யூட்டர்ல உட்காந்து நோண்ட ஆரம்பிக்கிறான். அந்த நெக்லஸ் எப்படி மிங்ஷு கிட்ட போனுச்சு அப்படின்னு இவ அந்த டீட்டெயில் எல்லாம் பார்த்துட்டு இருக்க. அந்த வாலி தடிக்கு ஒரு பொண்ணு கீழே விழுந்துடுது. அந்த பொண்ணு அப்படி விழுந்ததுல அவ கையில வச்சிருந்த ஃபைல் எல்லாம் கீழே விழுந்துருது. அதுல ஒரு ஃபைல் ஹீரோனோட கையில விழுது. அது ஜின் ஃபேமிலியோட ஃபைலு. இந்த ஃபைல பார்த்தவொன்னே இந்த ஃபைல் இங்கதான் இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் வந்தது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் இந்த குடும்பத்துக்குள்ளேயே வந்திருப்பா. மத்தபடி இவங்களை கல்யாணம் பண்ணணும்ன்ற எண்ணத்துல வந்திருக்க மாட்டா. இப்ப அந்த ஃபைல பார்த்து இவ ஷாக் ஆயிட்டு இருக்கா. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கோவத்துல ஹீரோயினை அரைஞ்சிடறா. அதை பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு கடுப்பு வந்து அப்படியே கட் பண்ணா அவளை போட்டு ஒரு வழியாக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோவை பார்த்த உடனே அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, பிரசிடென்ட் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ எதுவும் பேசாம என் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள போயிடுறான். அதை பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ஃபைலையும் எடுத்துட்டு ஹீரோவை பார்க்க வந்துடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட போயிட்டு, நீ கிராமத்துல இருந்து வந்த பொண்ணுன்னு தாத்தா சொன்னாரு. ஆனா இந்த ஃபைட் எல்லாம் எங்க கத்துக்கிட்ட, நீ ரொம்ப நல்லா ஃபைட் பண்ற, அன்னைக்கு பெட்ரூம்லயும் சரி இப்பவும் சரி அப்படின்னு சொல்லி கேட்க, அடே கிராமத்துல பைப்பு சண்டை போடும்போது இப்படிதான் சண்டை போடுவோம், இதெல்லாம் சாதாரண விஷயம்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவளை புடிச்சிட்டு, ஒழுங்கா உண்மையை சொல்லு, இன்னும் என்னென்ன விஷயத்தான் என்கிட்ட மறைச்சு வச்சிருக்கேன்னு கேட்டுட்டு இருக்க. ஐயோ வலிக்குது கையெடுங்கன்னு இவ ஹீரோவோட கையில அடிக்க அந்த ஃபைல ஹீரோ பாத்துறான். இப்ப அந்த ஃபைல எடுத்து பாத்துட்டு இருக்க. இந்த ஃபைல் எப்படி உங்ககிட்ட வந்துச்சுன்னு கேக்குறான். இதை நான் கீழே கடந்து எடுத்தேன்னு சொல்ல ஹீரோ அந்த ஃபைலை எடுத்து அவனோட டேபிள்ல வச்சுக்கிறான். அதை பார்த்தவொடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா, இந்த ஃபைல் எனக்கு ரொம்ப முக்கியம், ஏன்னா இதுல இந்த நெக்லஸ பத்தின டீட்டெயிலும் கான்ட்ராக்டும் இருக்கு. ஜி குடும்பத்துக்கு என்ன நடந்துச்சுன்றதை நான் கண்டுபிடிச்சாகணும்னா இந்த ஃபைல் எனக்கு தேவைப்படுமேன்னு யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, என்ன மேடம் அந்த ஃபைலை எப்படி பாக்குற, உனக்கு இந்த ஃபைல் வேணுமான்னு கேட்க, அட எனக்கு எதுக்குப்பா இந்த ஃபைலு, நான் கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு, எனக்கு இதை பத்தி எல்லாம் ஒண்ணு தெரியாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஒண்ணும் இல்லைன்னா அந்த இடத்த விட்டு கிளம்புன்னு ஹீரோ சொல்றான். இவன் இப்படி சொன்ன உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா, ஐயோ ஃபைல் இல்லாம போனா நான் என்ன பண்ணுவேன்னு இவ அந்த டேபிள் மேலே ஏறி, சார் என்ன வேலையை விட்டு அனுப்பிச்சிடாதீங்க, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு இவ ஹீரோவோட கையை பிடிச்சு புலம்பிட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு கையை எடுத்துறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உனக்கு இந்த கூட்டுற வேலையெல்லாம் செட் ஆகுது, நீ நல்லா ஃபைட் பண்ற, எனக்கு பாடி கார்டா இருன்னு சொல்ல, இந்த பாடி கார்டான்னு இவ யோசிச்சுட்டு இப்ப அவ டக்குன்னு அவளோட ட்ரெஸ்ஸ கழட்ட. அதை பார்த்த உடனே ஹீரோ பயந்து போயிடுறான். அடியே என்னடி பண்ற சோடா போட்டின்னு இவன் முகத்தை திருப்பிட்டு இருக்க. நீ தானே செக்யூரிட்டி கார்டா இருக்க சொன்ன, அதான் கிளீனிங் ட்ரெஸ்ஸ கழட்டிட்டு இருக்கேன்னு சொல்ல இவ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப அவள பாத்தீங்கன்னா அந்த டேபிள்லயே படுத்துட்டு, நான் உன்னை செடிஸ் பண்றதா நினைச்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போய் தள்ளடி குட்டிச்சா தானே ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இவன் இப்படி சொன்னவனா அவள பாத்தீங்கன்னா, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் அவளோட வேஷம் எல்லாத்தையும் கழிச்சிட்டு, நான் இங்க வந்தது என் குடும்பத்துக்காக, ஜி குடும்பத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றத கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு இப்ப அவள பாத்தீங்கன்னா ரேசிங்ல கலந்துக்கிறதுக்காக போறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் ஜி குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. அந்த குடும்பத்துல யாருமே உயிரோட இல்ல. அவங்க குடும்பத்தோட சாவுக்கும் ஹீரோவோட குடும்பத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. அதனாலதான் இவ இந்த இடத்துக்கே வந்திருப்பா.
அவங்க தாத்தா என்னதான் இந்த குடும்பத்துக்கு வெட்டி விட்டுருந்தாலும் இவ விருப்பத்தோட தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் பைக் ரேசிங்ல நம்பர் 1. இப்ப இவ அவளோட பைக் ரேசிங்க்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல அவளோட அசிஸ்டன்ட் இருக்கான். இவன் தான் நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட். நம்ம ஹீரோயினுக்கு எல்லா விதத்திலயும் ஹெல்ப் பண்றது இவன் தான். இப்ப நான் பாத்தீங்கன்னா அங்க பைக் ரேசிங்க்கு வந்திருக்க எல்லார்கிட்டயும் பெட்டு கட்டிட்டு இருக்க. யாரு கிட்டடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ கிட்டயும் அவன் தம்பிங்க கிட்டயும் தான். இப்ப அவனுங்க எல்லாம் இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் தான் அந்த இடத்துக்கு வரா. இப்ப அவளை பார்த்த உடனே இவதான் ரேசிங்லயே நம்பர் 1. இவ கூட மோதி ஜெயிச்சு பாருங்க, அப்புறமா நீங்க சொல்றத செய்யறேன்னு சொல்ல, பார்த்தா ஹீரோ தான் இவ கூட மோதுறதுக்கு ரெடி ஆகுறான். 2 பேரும் பைக் ரேசிங்ல பயங்கரமா போயிட்டு இருக்க. ஹீரோக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருது. அந்த ஆக்சிடென்ட பார்த்த உடனே இவ ஹீரோவை காப்பாத்தாம ஓடி போய் ஒளிஞ்சு நின்னுக்கிறான். இவ இப்படி ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்க. இவள ஒரு ஆளு ஒளிஞ்சு நின்னு பாக்குறாங்க. இப்ப அந்த ஆள பாத்தீங்கன்னா ஜி குடும்பத்துல ஒரு ஆளு உயிரோட இருக்காங்களா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு அந்த ஆளு யோசிச்சுட்டு இருக்க. இப்ப இப்படியே கட் பண்ணா ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்க. அவனை பாக்குறதுக்கு ஹீரோயின் தான் அந்த இடத்துக்கு வரா. இப்ப அவ வேகமா ஓடி வந்து, ஐயோ கடவுளே அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, இவ்வளவு சின்ன வயசுலயே செத்து போகணுமான்னு இவ புலம்பிட்டு இருக்க. ஓ வாய மூடுறி, எங்க அண்ணனுக்கு இன்னும் பாட கட்டல, பாட கட்டினா சொல்லி அனுப்புறேன், வாய மூடிட்டு அமைதியா நில்லுன்னு இவனுங்க சொல்ல இவ்வளவு அமைதியாயிரா. இப்ப ஹீரோவோட தம்பி பாத்தீங்கன்னா அண்ணா அந்த பொண்ணு கூட தான் ரேஸுக்கு போனாரு. ஆனா அண்ணாக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது அந்த பொண்ணு அந்த இடத்துல இல்ல. ஃபர்ஸ்ட் அவளை கண்டுபிடிச்சு அவளை ஒரு வழி ஆக்கணும்னு சொல்ல, ஏன்னா நான் இவனை தள்ளி விட்ட மாதிரி பேசுறானுங்க. அந்த ஆளு வண்டி ஓட்ட தெரியாம கீழே விழுந்துட்டான்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு டாக்டர் வந்து கடைசியா அவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்ல, என்னது கடைசியாவா, அப்ப எங்க அண்ணன் போயிட்டானா அப்படின்னு இவனுங்க எல்லாம் உள்ள போய் ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடறானுங்க. ஐயோ அண்ணா என்னை விட்டு போயிட்டேன்னு இவன் ஒப்பாரி வச்சிட்டு இருக்க. டேய் நான் இன்னும் சாகல, செத்ததுக்கு அப்புறம் ஒப்பாரி வைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஐயோ டாக்டர் ஏதோ லாஸ்டா சொல்ல வந்த என்ன சொல்ல வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, தாத்தா எனக்கு கால் பண்ணாரு, உங்க யாரையும் உள்ள விடக்கூடாதான் மேடம் தவிர, மேடம் ஜூ மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கணும்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு இருக்க. இவரு சொன்னதை கேட்ட உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா இதுக்கு நான் செத்தே போயிருக்கலாம், இவகிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுவேன்னு அவன் முழிச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் தான் பக்கத்துல உட்காந்து ஹீரோவை பாத்துட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோவோட ஆளு வந்து, சார் அந்த காம்படிஷன் பத்தி பேசணும்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வாய முடுறா அப்படின்னு அவன் ஹீரோயினை வெளியே போக சொல்றான். என்னால வெளியே போக முடியாதுப்பான்னு இவ சொல்லிட்டு இருக்க. எனக்கு குடிக்க தண்ணி வேணும், போய் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்ல, தண்ணியா, என்னால எடுத்துட்டு வர முடியாது, கிளாஸ்ல இருக்க அதை குடி அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவனை பாத்தீங்கன்னா நீ தான் எடுத்துட்டு வரணும், போய் எடுத்துட்டு வான்னு சொல்ல, என்ன இந்த இடத்துல நான் மட்டும் தான் இருக்கேனா, உன் கண் முன்னாடி ஒருத்தர் இருக்கல அவனை போய் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா நான் சொல்றதை நீ செய்ய மாட்டேன், சரி விடு நான் தாத்தா கிட்ட எல்லாத்தையும் பத்த வச்சிடறேன்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னவன இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவை பாத்துக்கிறேன் அப்படின்ற பேர்ல அவனை போட்டு படாத பாடுபடுத்திட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் ஹீரோக்காக தண்ணி எடுத்துட்டு வர போக, இப்ப அவனோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, சார் பைக் ரேஸ் நடந்த இடத்துல உள்ள ஃபுட்டேஜ் செக் பண்ணேன், ஆனா எந்த ஃபுட்டேஜுமே நமக்கு கிடைக்கலன்னு சொல்ல, சரி அந்த பொண்ணையாவது கண்டுபிடிச்சான்னு கேக்குறான். அந்த பொண்ணு கிடைக்கலன்னு சொல்ல, இந்த சைடு இவங்க பேசுற எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுட்டு, இந்த பைப்புல எதுக்கு என்ன தேடிட்டு இருக்கான்ற மாதிரி இவங்க பேசுறத இவன் ஒட்டி நின்னு கேட்டுட்டு இருக்கான். இவன் இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவோட அசிஸ்டன்ட் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அவன் டக்குன்னு இவ்ள பாத்துறான். என்ன இது ஒட்டி கேட்டுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் முழிச்சிட்டு அந்த இடத்த விட்டு போக, ஹீரோயினை இப்ப தண்ணி எடுத்துட்டு வரும்போது அவளோட கால் ஸ்லிப் ஆகி இவ ஹீரோ மேல விழ 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆகிறது. இப்ப இவங்க 2 பேரும் இப்படி ஒரு போஸ்ல இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோவோட தாத்தா வந்துடுறாரு. இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே அவர் ஷாக் ஆயிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப வீட்டுக்கு கூட்டு வந்த உடனே, டேய் நீங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல டிங் டிங் பண்ணிட்டு இருந்ததை பார்த்தேன், நீ உடனே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல, ஐயோ தாத்தா அது தெரியாம நடந்த ஆக்சிடென்ட், அதுக்காக இவளை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. என்னது கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா, உனக்கு கொல்லாம விட மாட்டேன் பாருன்னு தாத்தா கிளாஸ் எடுத்து அடிக்கிற மாதிரி போக, ஐயோ தாத்தா இதுல எல்லாம் அடிக்காதீங்க, ரொம்ப வலிக்கும், பாவம் அவர் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி விடுங்க, இந்த பொண்ணை நான் எதுக்கு இங்க கூட்டு வந்தேன்னு தெரியுமா, உங்க 3 பேர்ல ஒரு ஆளு இவனை கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனா இப்ப யாருன்றதை நான் முடிவு பண்ணிட்டேன், நீ அந்த பொண்ணை கிஸ் பண்ணிட்டு இருந்ததை பார்த்த உடனே நீ தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவே பண்ணிட்டேன், என் முடிவை யாராலையும் மாத்த முடியாது, நீ தான் இவளை கல்யாணம் பண்ணி ஆகணும், நாளைக்கே உங்க 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட், வாமா நம்ம 2 பேரும் போலான்னு அவரு ஹீரோயினை கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர ஷாக் ஆயிட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா என் கால் கூட இன்னும் சரியாகல, நான் வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன், அதுக்குள்ள இப்படி பண்றீங்களேன்னு கத்திட்டு இருக்க. தாத்தா அதெல்லாம் கண்டுக்காம வந்துட்டு இருக்காரு. இப்ப இந்த சைடு ஹீரோயின் அவளோட ரூம்ல இருந்துட்டு, அவனை என்னால கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாதுப்பா, நான் வந்ததே வேற காரியத்துக்காகல அப்படின்னு இவளோட மூட்டை முடிச்செல்லாம் காட்டிட்டு வீட்டை விட்டு ஓடலான்னு பாக்க ஹீரோ தான் அந்த இடத்துக்கு வரான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா வீல் சேர்ல வந்து, இதுல 30 மில்லியன் இருக்கு, இந்த பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிரு, இந்த என்கேஜ்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா நானே ஓடி போறதுக்காக தான் இருக்கேன்,
அத வேற இவன் காசு குடுத்து வேற சொல்லிட்டு இருக்கான்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கேன். உன் மூஞ்சில என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்றான். இவன் இப்படி சொன்ன உடனே இவளுக்கு கோவம் வந்துருது. இப்ப இவள பாத்தீங்கன்னா, சரிப்பா என் மனச நான் மாத்திக்கிட்டேன். 30 மில்லியன் இல்ல 800 மில்லியன் வேணும். அந்த பணத்த கூட நான் இப்பவே போயிடுறேன்னு சொல்ல, இது 800 மில்லியனான்னு ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஆமா 800 மில்லியன் வேணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த பணத்த நான் தரேன்மான்னு தாத்தா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப தாத்தா வந்து, இவன வளர்த்தது ஏன் தப்பு. 800 மில்லியன் பணம் நான் உனக்கு தரேன்மா. ஆனா நீ இந்த வீட்ட விட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன்னா என்னைய கூட்டிட்டு போயிரு. நானும் உன் கூட வந்துடுறேன்னு தாத்தா சொல்லிட்டு இருக்க. இவர் இப்படி சொன்ன உடனே ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, தாத்தா கவலைப்படாதீங்க நான் இவள கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா 2 பேரும் பேசி பேசி உங்களோட லவ்வ வளர்த்துக்கங்க நான் கிளம்புறேன்னு தாத்தா அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கு. என் வாழ்க்கை இன்னையோட போச்சுன்னு ஹீரோ முழிச்சிட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா, என் ரூம விட்டு வெளிய போடா வீல் சேர்ன்னு இவ ஹீரோவ புடிச்சு வெளிய தள்ளி விட்டுறா. இப்ப அவன் வெளிய வந்ததுக்கு அப்புறம் இவளுக்கு எவ்வளவு தைரியம் என்கிட்ட 800 மில்லியன் கேக்குறா. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இவ்வளவு குடுக்கணுமான்னு ஹீரோ புலம்ப ஆரம்பிச்சிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட். இப்ப தாத்தா இப்படி கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா, லின் குடும்பத்தோட பொண்ணு மிங்ஷு தான் வரா. இப்ப அவ வந்து உங்க பக்கத்துல நிக்கிறது உண்மையான சிங்கி கிடையாது. அவ உங்கள ஏமாத்துறா. இவ தான் உண்மையான சிங்கின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். அந்த கேப்ப பயன்படுத்தி இந்த பொண்ணு இங்க வந்து நடிச்சிட்டு இருக்கா. நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரை இவ கல்யாணம் பண்ணிக்க பாக்குறான்னு சொல்ல, என்னது நீ மிங்ஷுவா? அதுக்கான எவிடன்ஸ் இருந்தா காட்டு அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு தாத்தாவோட அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. அவர பார்த்தவுடனே, "அங்கிள் இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என் குடும்பத்தோட பொண்ண யாரு புல்லி பண்ணாலும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஜூ குடும்பத்தோட ஒரே வாரிசு ஜூ ஜிங்வி தான். இவ தான் எங்க வீட்டு பொண்ணு. அதுக்கான எவிடன்ஸ் நான் தான் சொல்ல, இவங்க யாருன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "இவரு என்னோட அங்கிள். அந்த 4 பேரும் என்னோட கசின்ஸ்ன்னு" ஹீரோயின் அவளோட பாடி கார்ட பத்தி பேசிட்டு இருக்க, அவளோட முகத்துல வச்சிருந்த மரு கீழ விழுந்துருது. அத பார்த்தவுடனே ஹீரோவோட தம்பிங்கள பார்த்தீங்கன்னா, "என்னது இது கீழ விழுந்துருச்சு. அப்ப உண்மையாவே நீ ஃபேக்கான ஆளு தானான்னு சொல்லிட்டு இருக்க. அட சும்மா விளையாட்டுக்காக அதெல்லாம் வச்சேன்ப்பா. அத போய் இப்படி சீரியஸா எடுத்துட்டு இருக்கீங்க. உண்மையான பேத்தி நான் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த மிங்ஷுவ பாத்தீங்கன்னா, இவ கண்டிப்பா ஃபேக்கான ஆளா தான் இருக்கணும். இது மேக்கப் ரிமூவர். இத வச்சு இவ முகத்துல உள்ளதெல்லாம் அழிச்சா, இவ உண்மையான முகம் தெரிஞ்சிரும் பாருங்கன்னு, அந்த பொண்ணு ஹீரோயினோட முகத்துல உள்ள மேக்கப்ப ரிமூவ் பண்ண, அந்த மேக்கப் போக மாட்டேங்குது. இப்ப இத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இப்பவாது நான் உண்மையான ஆளுன்னு ஒத்துக்கிறியா? ஒழுங்கா முட்டிக்கால் போட்டு என்கிட்ட மன்னிப்பு கேளு. இல்லைன்னா உன்ன கொன்னு போட்டுருவேன்னு" சொல்ல, தாத்தா பாத்தீங்கன்னா, "உன்ன பத்தி எனக்கு தெரியாதாம்மா? யாரும் என்ன ஏமாத்த முடியாது. ஒழுங்கா அந்த லின் குடும்பத்தோட பொண்ண புடிச்சு வெளிய தள்ளுங்கன்னு" சொல்ல, ஹீரோவோட ஆளுங்களும் உள்ள அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோவோட தம்பி பாத்தீங்கன்னா, "இந்த அசிங்கம் புடிச்சவள என் அண்ணனுக்கு கட்டி வைக்க பாக்குறீங்களான்னு" சொல்ல, "உன் வருங்கால அண்ணிய இப்படிதான் பேசுவியா? 1 மாசத்துக்கு உனக்கு செலவுக்கு காசு இல்லன்னு" தாத்தா சொல்லிடுறாரு. இப்போ தாத்தா இப்படி சொன்னோனே அவன பாத்தீங்கன்னா, "என்னால ஒத்துக்க முடியாது. என் அண்ணன் வாழ்க்கை பாவம்" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "டேய் வாய மூடலன்னா 1 வருஷத்துக்கு உனக்கு காசு கிடைக்காதுன்னு" சொல்ல, அவன் டக்குன்னு வாய மூடிக்கிறான். இப்ப இவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோயினுக்கு தலை சுத்துற மாரி ஆகி, ஹீரோ மேல மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இப்ப கட் பண்ணா டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, அவங்களுக்கு தலையில அடிபட்டிருக்கு. சோ அதனால தான் அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. இன்னும் முழுமையா குணமாகலன்னு நெனைக்கிறேன். நல்லா ரெஸ்ட் எடுக்க வச்சு பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு போக, இவங்களும் ஓகேன்றாங்க. இப்ப தாத்தா பார்த்தீங்கன்னா, "டேய் அவளுக்கு தலையில அடிபட்டிருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நல்லபடியா பார்த்துக்க. அவ உன் கூடவே வச்சு பார்த்துக்கன்னு" சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு, ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு, "ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க" அப்படின்னு சொல்ல, ஒழுங்கா தூக்கத்துல உளராம தள்ளி போடின்னு ஹீரோ அவள புடிச்சு தள்ளி விட்டுறான். அதான் இவ தூக்கத்துல எல்லாம் உளரல. வேணுமே தான் ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருப்பா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோ வீட்ல வேலை பார்க்கிறவங்கள பாத்தீங்கன்னா, "சார் சிங்வி மேடம் இனிமே உங்களோட ரூம்ல தான் தங்க போறாங்க. அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் உங்க ரூம்ல வைக்க சொன்னாங்க தாத்தான்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளோட திங்ஸ்ல அந்த வண்டி ஓட்டும்போது போட்டிருந்த கிளவுஸ பாக்குறான். அந்த கிளவுஸ பார்த்தவுடனே, இது அன்னைக்கு பைக் ரேசிங்ல அந்த பொண்ணு போட்டிருந்த கிளவுஸ் மாரியே இருக்கேன்னு ஹீரோ அந்த கிளவுஸ எடுத்து கையில வச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் தூங்கி எந்திரிக்கிறான். இவ இப்படி தூங்கி எந்திரிக்கும் போது அவளுக்கு அவளோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி, "மேடம் ஜி குடும்பத்துக்கும் நான் குடும்பத்துக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த பிசினஸ் அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் ஜி குடும்பத்துல உள்ள எல்லாரும் செத்து போயிருக்காங்க. ஒரு பொண்ணு மட்டும் தப்பிச்சுட்டா அந்த குடும்பத்தோட வாரிசு" அப்படின்னு இவன் நடந்த டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான். ஹீரோவ பார்த்த உடனே இவ டக்குன்னு போன கட் பண்ண, அந்த இடத்துல இவளோட பேக் இருக்கத பாக்குறா. "ஏன் என் பேக் இங்க இருக்கு? நம்ம 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்ண போறோமான்னு" கேட்க, "ஆமா" அப்படின்னு ஹீரோ சொல்றான்.
இப்ப இப்படி சொன்ன உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவன் கையில வச்சிருக்க கிளவுஸ பாக்குறா. இது என்னோட கிளவுஸ் ஆச்சே, இது எப்படி உன்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது இந்த கிளவுஸ் உன்னோட தானே. ஹீரோ கிட்ட வந்துட்டு, அப்படின்னா உனக்கு டிரைவிங்லாம் நல்லா தெரியுமான்னு கேட்க, அட என் கிராமத்துல இருக்கும்போது டிராக்டர் ஓட்டுவோம், அப்ப வேலை செய்யும் போது இந்த மாதிரி கிளவுஸ் எல்லாம் போட்டுக்குவோன்னு இவன் இதை சமாளிச்சுட்டு இருக்க. ஹீரோ இவ்வளவு வம்பிழுக்கிறதுக்காக அவளோட சட்டை பட்டனை கழட்டிட்டு இருக்கான். அதை பார்த்தவன இவ்வளவு பாத்தீங்கன்னா, இங்க பாரியா, இவ்வளவு பண்ணிட்டு இருக்காத, ஒரே ரூம்ல இருக்கணும்னு தான் தாத்தா சொன்னாரு, இந்த மாதிரி எல்லாம் என்னால பண்ண முடியாதுப்பான்னு சொல்ல, அப்ப நான் போய் இதை தாத்தா கிட்ட சொல்லிடுறேன்னு ஹீரோ போகலான்னு பாக்க, ஐயோ என்ன பழி வாங்குறானே, யாராவது காப்பாத்துங்களே ப்ளீஸ், இப்பெல்லாம் பண்ணி தலையாதடான்னு சொல்ல, அப்படின்னா நான் சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும், மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்த விட்டு போக, அடப்படா லூசு பையல நீ இவ திட்டிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் ஹீரோவோட ரூம்ல நிறைய அவார்ட் இருக்கத பாக்குறா. இப்ப அந்த அவார்டை பாத்தீங்கன்னா, என்ன இந்த அவார்டு பார்க்க சூப்பரா இருக்கேன்னு அதை எடுக்கலான்னு பாக்க, அவ கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுற மாதிரி போறா. இவன் இப்படி விழுற மாதிரி போக ஹீரோ அவளை பிடிச்சிடறான். எங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணு இல்ல உன் வேலையை பார்த்துட்டு போடான்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ போய் பெட்ல படுத்துறான். அதை பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா, நீ பெட்ல படுத்துக்கிட்டா நான் எங்க படுப்பேன்னு கேட்க, கீழே படுன்னு ஹீரோ சொல்ல, இருந்து நான் கீழே படுக்கணுமான்னு இவ கேட்டுட்டு இருக்கா. ஆமா, நான் ஒரு பையன் நீ ஒரு பொண்ணு, என் கூட ஒன்னா படுத்தா என்ன நடக்கும்ன்றது உனக்கே தெரியும், அப்படின்னா உனக்கு அதுக்கு ஓகேவான்னு கேட்க, உன் வாய முடுறா, அதுக்கெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அப்புறம் என்னடி, வாய மூடிட்டு கீழே படு, என் கூட ஒன்னா படுத்தினா அப்ப உனக்கு குழந்தைதான் பிறக்கும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ உனக்கு கத்த ஆரம்பிக்கிறா. இப்ப இவள பாத்தீங்கன்னா கடுப்புல ஹீரோக்கு தலகாணி பெட்ஷீட்னு எதுவுமே கொடுக்காம எல்லாத்தையும் புடுங்கிட்டு வந்து அவ படுத்துக்கிறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ வீட்ல வேலை பாக்குறவங்கள பாத்தீங்கன்னா, சாரோட ரூம்ல நைட்டு ஃபுல்லா ஒரே சத்தமா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமே பேர குழந்தைங்க பிறந்துருவாங்க போலன்னு 2 வேலைக்காரங்க பேசிட்டு வந்துட்டு இருக்க. அத தாத்தா கேட்ட உடனே, உண்மையாவே நேத்து நைட் அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்களான்னு கேட்க, அட ஆமா மாஸ்டர், நான் கூட கேட்டேன், அவங்க ரூம்ல இருந்து ஒரே சத்தமா வந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்ல, இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, நான் உடனே என் மருமகளுக்கு ஒரு gift ரெடி பண்ணி ஆகணும், சீக்கிரமா ரெடி பண்ணு, நம்ம கம்பெனில உள்ள 10% ஷேர் எனக்கு வேணும்னு சொல்ல, அவரும் சரின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்க எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தாத்தா பாத்தீங்கன்னா, என் கம்பெனியோட 10% ஷேர் உன் பேர்ல எழுதி வச்சிருக்கேன், இந்தாம்மா அப்படின்னு சொல்லி கொடுக்க, ஹீரோவோட தம்பிங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டு, தாத்தா இன்னும் அந்த பொண்ணுக்கும் அண்ணாக்கும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள எப்படி அவ பேருக்கு எழுதி வச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, தாத்தா எனக்கு இந்த ஷேர்லாம் எதுவும் தேவையில்லை, உங்க பாசம் இருந்தா அதுவே போதுன்னு சொல்ல, அப்பெல்லாம் நீ சொல்லக்கூடாது, எனக்காக இதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்ல, இவ்வளவு பாத்தீங்கன்னா, தாத்தா ஷேர்லாம் வேண்டாம், நான் அவர் கூட கம்பெனில அவரோட செக்ரட்டரியா வேலை பாக்குறேன், எனக்கு வேற எதுவுமே தேவையில்ல, நீங்க என்ன கம்பெனிக்கு வர சொல்லியிருந்தீங்களா, இவர் எனக்கு செக்யூரிட்டி வேலையும் துடைக்கிற வேலையும் கொடுக்குறாரு, அந்த வேலையெல்லாம் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா, நீ ஹீரோவை வத்தி வைக்க, தாத்தா ஹீரோவை முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, இவ உன்னோட செக்ரட்டரியா தான் இனிமே கம்பெனிக்கு வருவான்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்ப அவங்க 2 பேரும் உங்க கம்பெனிக்கு தான் கிளம்பி வராங்க. இப்ப ஹீரோ கம்பெனிக்கு கூட்டிட்டு வந்து நிறைய வேலையை கொடுக்குறான். என் செக்ரட்டரினா சும்மா கிடையாது, எல்லாத்தையும் கத்துக்கணும், இந்த எல்லா ஃபைலையும் முடிச்சு வை, ஒண்ணு ஒண்ணா படிச்சு கத்துக்கன்னு சொல்ல, இவ்ளோ சரின்னு சொல்லிட்டு எல்லா வேலையை பார்த்து ரொம்ப டயர்ட் ஆகிறா. இப்ப இப்படி டயர்ட் ஆகி தூங்கிட்டு இருக்க, அவளுக்கு கனவுல ஹீரோ இவளுக்கு காலமிக்கி விடுற மாதிரி இருக்கு. இப்ப ஹீரோ காலமிக்கி விட்டுட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்க, நீ பார்க்க ஹேண்ட்ஸமா தான் இருக்க, ஆனா உன் வாய் தான் சரியில்லை, அதனால நீ மறுபடியும் காலை அமைக்கி விடுன்னு சொல்ல, ஹீரோவும் அமைக்கி விடுறான். இந்த மாதிரி ஒரு ஜாலியான கனவு கண்டுட்டு இவ கிளி கிளின்னு சிரிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரா. இப்ப ஹீரோ வந்து, வேலை பார்க்க சொன்னா நல்லா பகல் கனவு காண்ற, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் லின் குடும்பத்தை பார்க்க போறேன்னு சொல்ல, இந்த லின் குடும்பமா, அந்த பொண்ணு கிட்ட தானே இந்த நெக்லஸ் இருக்கு, அந்த நெக்லஸ் எப்படி அவகிட்ட வந்துச்சுன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும்னு இப்ப ஹீரோயின் போய், நானும் உங்க கூட வரேன், ஏன்னா நான் உங்களோட அசிஸ்டன்ட் இல்லையா, என்னை கூட்டிட்டு போலன்னா நான் தாத்தா கிட்ட வத்தி வச்சிருவேன்னு சொல்ல, சரி வந்து தலன்னு சொல்லி ஹீரோவும் கூட்டிட்டு போறான். இப்ப அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த மிங்ஷு தான் இருக்கான். இப்ப அந்த மிங்ஷு ஹீரோவை பார்த்த உடனே, என் மேல நீ கோவமா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், அந்த கோவத்தெல்லாம் தூக்கி போட்டுரு, எங்க பத்தி உன்னோட ட்ரெஸ் நான் லவ் பண்ணும்போது டிசைன்லாம் போட்டு கொடுத்தேனே, அந்த டிசைன் கூட அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவர் கூட நானும் வந்திருக்கேன், அந்த விஷயத்த மறந்துட்டு நீ பாட்டுக்கு விளைஞ்சிட்டு இருக்கன்னு சொல்ல, உன்னை யாரு இந்த இடத்துக்கு வர சொன்னதுன்னு அவ கேக்குறான். ஏன்னா நான் அவரோட செக்ரட்டரியா வந்திருக்கேன், அசிஸ்டண்டா வந்திருக்கேமா, என்னால அவரை விட்டு தள்ளியெல்லாம் போக முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த பொண்ணோட அப்பா இன்னுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப அவங்க அப்பா ஹீரோயினை பார்த்த உடனே, இந்த பொண்ணோட கண்ணு பாக்குறதுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு அவரு ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் பிசினஸ் டீல் பத்தி கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்ல, அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட பிசினஸ் டீல் பேசிட்டு இருக்காரு. இப்ப இவங்க 2 பேரும் எப்படி பிசினஸ் டீல் பேசிட்டு இருக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா,
ஜி குடும்பம் செத்ததுக்கு அப்புறம் அவங்க சொத்து எல்லாம் டியான் குடும்பத்துக்கு எப்படி போணுச்சுன்னு தான் தெரியலன்னு சொல்ல, அத பத்தி விட்டு தள்ளுங்க, அத பத்தி நமக்கு என்ன கவல? சரி, நம்ம பிசினஸ் டீல் முடிஞ்ச உடனே ஒரு சின்ன கால்ஃப் கேம் விளையாடலாம்னு சொல்ல, இப்ப அவளோட பொண்ண பாத்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் மட்டும் விளையாடலாம். இவளுக்கு கால்ஃப பத்தி என்ன தெரியும் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கத்துக்கிட்டா போதும் வா விளையாடலான்னு 2 பேரும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ண அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, கால்ஃப் அடிக்கலான்னு வேணும்னு அவ மேல அடிச்சு விட, "ஏண்டி கண்ணு தெரியலையா? எதுக்காக என்ன அடிச்ச?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அட தெரியாம அடிச்சுட்டே மன்னிச்சிருமான்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு ஹீரோயின் கையில உள்ள பிரேஸ்லெட்ட பாக்குறா. இது நாம் குடும்பத்தோட பிரேஸ்லெட் ஆச்சே. அந்த குடும்பத்துக்கு மருமக தான் இத போட்டிருக்கணும். இது எப்படி உன் கையிலன்னு கேட்க, தாத்தா தான் குடுத்தாருன்னு இவ சொல்றா. இவ இப்படி சொன்னோன அவள பாத்தீங்கன்னா, ஒழுங்கா அந்த பிரேஸ்லெட்ட குடுத்துரு, அது எனக்கு தான் சொந்தம்னு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. அவங்கள பார்த்த உடனே இவள பாத்தீங்கன்னா, "சீச்சன், இந்த பிரேஸ்லெட் எனக்கு தான் சொந்தம். அத விட்டுட்டு இத எப்படி நீ இவளுக்கு குடுக்கலான்னு" அவ சண்டை போட்டுட்டு இருக்க. 2 பேரும் போடுற சண்டையில பிரேஸ்லெட் மேல பறந்துருது. அந்த ஹீரோயின் கரெக்ட்டா போய் புடிச்சிடுறா. அப்படி புடிச்சதுல அவ கால்ல கூட அடிபட்டுருது. அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, அவள தூக்கிட்டு வர, "எங்க தூக்கிட்டு போக பாக்குற? எனக்கு அந்த இடத்துல உள்ள பிரைஸ் வேணும். அத வாங்கி குடுன்னு" சொல்ல, ஹீரோவ தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுட்டு, அவனே கால்ஃப் விளையாடி அந்த பிரைஸ வாங்கி ஹீரோயின் கிட்ட குடுக்குறான். இப்ப இவன் இப்படி குடுத்தவன அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "நம்ம பிசினஸ பத்தி பேசவே இல்ல. பேசலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவர் இப்படி சொன்ன உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. நான் பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு" அவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறா. இப்ப ஹீரோயின் தனியா வந்து உட்கார்ந்துட்டு அந்த கிஃப்ட்ட பாத்துட்டு இருக்கும்போது, ஆப்போசிட்ல ஏதோ ஒரு கப்பல பத்தின விஷயம் தான் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா, அது டியான் குடும்பத்துக்கு சொந்தமானதுன்னு போட்டிருக்கு. இப்ப இந்த கப்பல பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பழைய ஞாபகம் ஏதோ ஒண்ணு வருது. அவங்க அம்மா அப்பா 2 பேரும் இவளோட பர்த்டேக்கு அந்த கப்பல தான் கிஃப்ட்டா குடுத்திருப்பாங்க. உன்னோட பர்த்டேக்கு இந்த கப்பல அப்பா கிஃப்ட்டா தரேன்னு சொல்ல, இவ்ளோ சந்தோஷமா அக்செப்ட் பண்ணியிருப்பா. இப்ப அந்த கப்பல பார்த்த உடனே இவளுக்கு லைட்டா தல சுத்துற மாரி ஆகி, அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இப்ப அவ கண்ண முழிச்சு பார்த்தா, பக்கத்துல இந்த மிங்ஷு தான் இருக்கா. என்னடான்னு பார்த்தா, அவ கையில போட்டிருந்த பிரேஸ்லெட்ட புடுங்கி இவ வச்சிருக்கா. அந்த குடும்பத்துக்கு சொந்தமான எல்லாம் எனக்கு தான் சொந்தம். முக்கியமா ஷீச்சங். அவனை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஒழுங்கா அத குடுத்துரு நிக்கிறேன்னு சொல்ல, தரமாட்டேன்னு அவன் வம்பிழுத்துட்டு இருக்கான். இப்ப இந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, நெறைய பசங்கள கூப்பிட்டு, "உன் வாழ்க்கைய நாசமாக்காம விடமாட்டேன். இதோட நீ தொலைஞ்சு" அப்படின்னு ஹீரோயின்ட்ட தப்பா நடக்க சொல்ல, நம்மால தான் அடிதடியில வேற ஆளாச்சே. அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு, அவ கால புடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப இவள இப்படி இழுத்துட்டு வந்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோவோட தம்பி வந்து, "என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "டேய் என்னடா பார்த்துட்டு இருக்க? என்ன காப்பாத்துடான்னு" இவ கத்த. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "கிட்ட வந்தனா கொன்னு போட்டுருவேன்" அப்படின்னு சொல்லி, அவள தனியா கூட்டிட்டு வந்து அடி வெளுத்து கட்டிட்டு இருக்கா. இப்ப இவள இப்படி அடிச்சிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ, அவங்க அப்பான்னு எல்லாரும் வந்து ஹீரோயின பிடிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "என்னடி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவ எல்லா தப்பையும் ஹீரோயின் மேல போடுறா. இவ இப்படி பண்ண உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "இவ தான் என்ன கிட்னாப் பண்ணி பசங்கள விட்டு என்கிட்ட தப்பா நடந்துக்க சொன்னா. அதுக்கான எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு" அப்படின்னு அவ பேசினத ரெக்கார்ட் பண்ணி வச்சு அத போட்டு காட்ட, அத பார்த்த உடனே அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. இப்ப ஹீரோவோட தம்பி பார்த்தீங்கன்னா, "நான் கூட உன்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். எல்லா தப்பும் அந்த மிங்ஷு மேல தானா?" அப்படின்னு அவன் அவள புடிச்சு திட்டிட்டு இருக்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப இந்த சைடு இவங்க எல்லாம் வெளிய வந்ததுக்கு அப்புறம், ஹீரோவோட தம்பி பார்த்தீங்கன்னா, "என்ன மன்னிச்சிருங்க. நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு" சொல்ல, "என்னடா மன்னிச்சிருங்க? உன் அண்ணிக்கு எதிராவே பேசுறியான்னு" உங்க அண்ணி சொல்லிட்டு இருக்க. "அட சாரி, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். இதுக்காக நீ என்ன அடிக்க பாப்பியான்னு" சொல்ல, "வாய மூடிட்டு போடான்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "எங்கேயும் நடக்காத உன் கால்ல அடிபட்டிருக்கு. நான் போய் டாக்டர கூட்டிட்டு வரேன்" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டான்னு" இவ சொல்லிட்டு இருக்கா. அமைதியா இதே இடத்துல உட்காருன்னு இவனுங்க 2 பேரும் கார்ல இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின் அவ அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்லி, அவன் கூட கார்ல வந்துட்டு இருக்க. அது எல்லாத்தையும் ஹீரோவும் இவனும் பார்த்துட்டு இருக்கானுங்க. ஆனா, இந்த சிம்பி என்ன யார் கூடயே போயிட்டு இருக்கா? ரொம்ப வித்தியாசமான பொண்ணா இருக்கா. கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு இந்த இடத்துல யாரையுமே தெரியாதுன்னு சொன்னா. ஆனா யாரு கூடவோ போயிட்டு இருக்காளேன்னு சொல்ல, "டேய் நீ நினைக்கிற மாரி அவ சாதாரண ஆள் கிடையாது. அவ யாருன்னு போக போக கண்டுபிடிச்சுக்கலான்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப இவ அவளோட தாத்தாவ பார்க்க தான் வரா. இவ அவ தாத்தா கிட்ட வந்து, "தாத்தா, நீங்க என்ன தூக்கிட்டு வரும்போது எனக்கு என்ன வயசு இருக்கும்? என்ன யாராவது தொரத்திட்டு வந்தாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அத பத்தி ஏம்மா இப்ப கேட்கிறேன்னு" தாத்தா கேட்கிறாரு. இப்ப இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோ அவனோட தம்பியும் இவளோட அசிஸ்டண்ட்ட புடிச்சிட்டு வந்துடுறானுங்க. இப்ப உங்க தம்பி பாத்தீங்கன்னா, "இந்த பையன் உங்க வீட்டுக்கு வெளியவே பாத்துட்டு இருந்தான். ஏதோ திருட மாரி இருந்துச்சு. அதான் கூட்டிட்டு வந்தோம்ன்னு" சொல்ல, "அவன போலீஸ்ல புடிச்சு குடுங்கன்னு" தாத்தா சொல்ல, இவள பாத்தீங்கன்னா அவளோட முகத்த மறைச்சிட்டு இருக்கான். இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, "இவ என்னோட பேத்தி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவோட கைய பிடிச்சு, தாத்தா எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசலான்னு வீட்டுக்குள்ள வந்துடுறான்.
இப்ப வீட்டுக்குள்ள வந்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, இவ கிராமத்துல இருந்து வந்த பொண்ணுன்னு சொன்னான். உங்க கூட இருக்கிறத பத்தி எங்ககிட்ட சொல்லவே இல்லன்னு ஹீரோ நடந்துக்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ கண்ணாடி எல்லாத்தையும் கழட்டிட்டு உண்மையான அழகோட வந்து நிக்க, அத பார்த்த உடனே ஹீரோவோட தம்பி பாத்தீங்கன்னா, இவ இவ்ளோ அழகா இருக்கான்னு தெரிஞ்சா நானே கல்யாணம் பண்ணிருப்பேன்னு வாய பொளந்து பாத்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உங்க பேத்தி சின்வி கூட நான் கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்ல, இவ வரமாட்டேங்கிறா. அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, எதுக்காக என் ஃபேமிலிக்கு வந்து அசிங்கமா இருக்க மாரி நடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு காரணம் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். கிராமத்துல இருந்து வந்த பொண்ணுன்னா யாரும் என்ன கட்டிக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். அதான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்ல, என் பேத்தி பண்ணது தப்புதான் என்ன மன்னிச்சிருங்க. என் பேத்திய கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சது நான் தான். என் பேத்திக்கு விருப்பம் இல்ல, உங்களுக்கும் விருப்பம் இல்லன்னா, இந்த கல்யாணத்த நான் உடனே கேன்சல் பண்ணிடுறேன்னு சொல்ல, ஐயய்யோ! கல்யாணத்த கேன்சல் பண்ணா என் குடும்பத்துக்கு என்னாச்சுன்றதே என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, தாத்தா கல்யாணத்த கேன்சல் பண்ணாதீங்க. ஆரம்பத்துல எனக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம். ஆனா நான் இப்ப இவர ரொம்ப காதலிக்கிறேன். நானும் இவர காதலிச்சு ரொம்ப நாள் ஆகுது. உண்மைய தான் சொல்றேன்னு, இவ ஹீரோவ புடிச்சு வச்சுட்டு இருக்க. அத பார்த்தோன, அவங்க தம்பி ஹீரோன்னு எல்லாரும் ஷாக் ஆகிர்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, நாங்க 2 பேரும் ஒண்ணா கூட வாழ ஆரம்பிச்சுட்டோம். ஒரே ரூம்ல தான் தாத்தா ஸ்டே பண்றோம். நான் அவர காதலிக்க ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்ல, ஹீரோக்கும் மனசு மாறிடுது. இவன் அழக பார்த்த உடனே. சரி பரவால்ல இருக்கட்டும் விடுங்க தாத்தா. இந்த கல்யாணத்த கேன்சல் பண்ண வேண்டாம்னு சொல்ல, தாத்தாவும் சரின்னு சொல்லிர்றாரு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உங்க பேத்திய நான் நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்லி, அவ முதுகுல தட்டிட்டு இருக்க. என்ன இவன் இப்படி தட்டிட்டு இருக்கான்னு இவ முழிச்சிட்டு இருக்கா. இப்ப இவங்க 2 பேரும் கார்ல வந்துட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா, மறுபடியும் அந்த அசிங்கமான மேக்கப் போட்டுட்டு இருக்கா. இப்ப இந்த மேக்கப்ப போட்டுட்டு, நல்லா இருக்கேனா? உனக்கும் உன் தம்பிக்கும் மட்டும் தான் என் முகம் தெரியும். அந்த இடையில உள்ளவனுக்குலாம் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி, எப்ப என் மேல காதல்ல விழுந்தேன்னு ஹீரோ கேக்குறான். இவன் இப்படி கேட்ட உடனே இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது, இப்ப வெளியில ஒரு கடைய பாக்குறா. அத பார்த்த உடனே, கார நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு இவன் சாப்பிடுறதுக்கு ஓட, ஹீரோவும் இறங்கி வந்துடுறான். பார்த்தா அவங்க 2 பேரும் அந்த கடையில நெறைய சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, உண்மையாவே உனக்கு என்ன புடிச்சிருக்கா? அதனாலதான் தாத்தா கிட்ட புடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆக்சுவலா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு அது காரணம் கிடையாதுப்பா. அதுக்கு வேற காரணம் இருக்கு. அத நான் அப்புறமா சொல்றேன். இந்தா சாப்பிடுன்னு இவ ஹீரோக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்க. 2 பேரும் ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு அந்த மிங்ஷு தான் வரா. இவங்க 2 பேரையும் ஒண்ணா பார்த்த உடனே, டக்குன்னு கார நிப்பாட்டிட்டு, "என்ன நீ இவ கூட வந்து இங்க சாப்பிட்டுட்டு இருக்க? அதுவும் இந்த ரோட்டு கடையில, இங்க சாப்பாடு நல்லா இருக்காது, ஹைஜீனா இருக்காதுன்னு" சொல்லி, இவ பக்கத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. இது எதுக்கு இங்க வந்துச்சு அப்படின்ற மாரி ஹீரோ முழிச்சிட்டு இருக்கான். இப்ப அவ வந்து இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கத பார்த்த உடனே, ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், இவ்ள பாத்தீங்கன்னா, "உனக்கும் அந்த மீஷுக்கும் என்ன சம்மந்தம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒரு சம்மந்தமும் இல்ல. அமைதியா இருன்னு" ஹீரோ சொல்ல, "இல்ல உன் தம்பி என்ன சொன்னான்னா, அந்த பொண்ணு உன்னோட எக்ஸ்ன்னு சொன்னானே, உனக்கும் அவளுக்கும் என்ன சம்மந்தம்?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவ இப்படி கேட்ட உடனே ஹீரோ அவளோட கன்னத்த பிடிச்சுட்டு, "கம்முனு இருன்னா இருக்க மாட்டியா? ஏதாவது கேள்வி கேட்டுட்டே இருக்க" அப்படின்னு அவள பாத்துட்டு இருக்க. அன்னைக்கு அந்த ரேஸ்ல பார்த்த பொண்ணு மாரியே இருக்கு. அத பார்த்த உடனே இவன் டக்குன்னு கைய எடுத்துட்டு, "லூசு மாரி பேசிட்டு இருக்காத. அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு" ஹீரோ குளிக்க போயிடுறான். இப்ப அவன் குளிக்க போயிட்டு என்ன சொல்றான்னா, "என்னோட பைஜாமா அங்க இருக்கு. அத எடுத்து குடு" அப்படின்னு சொல்ல, இவளும் எடுத்து குடுக்குறா. பார்த்தா இவ கலர் கலரா ஏதோ ஒரு பேண்ட்ட மட்டும் எடுத்து குடுத்துட்டு வர, ஹீரோ அந்த பேண்ட்ட போட்டு அப்படியே வெளிய வந்துடுறான். "ஏண்டி பைஜாமா எடுத்து குடுக்க சொன்னா, இதையா எடுத்து குடுப்ப?" அப்படின்னு சொல்லி, இவன் சட்டை கூட போடாம வந்து நிக்க, அத பார்த்த உடனே இவளுக்கு கண்ணு சிவக்க ஆரம்பிச்சுடுது. "என்ன உன் கண்ணு சிவந்து போச்சு? ஃபீவர் எதுவும் அடிக்குது?" அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு இவ பெட்ஷீட்ட போட்டு படுத்து தூங்கிடுறா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் அவளோட ரூம்ல படுத்துட்டு இருக்கா. இவ கீழ படுத்திருக்கத பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவன் இவள லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இப்ப அவன் அவள தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சுட்டு இருக்க. ஹீரோயின் ஹீரோவோட பெட்ல படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவள பாத்தீங்கன்னா, "என்ன இன்னைக்கு தர கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கேன்னு" இவ தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு கண்ண மூடிக்கிட்டே பாத்ரூம் வந்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ பாத்ரூம்ல குளிச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி நின்னுட்டு இருக்க, "ஏண்டி பாத்து வர மாட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவ பார்த்த உடனே அவ அந்த இடத்த விட்டு ஓடலான்னு பார்க்க, கால் ஸ்லிப் ஆகி கீழ விழற மாரி போறா. அத பார்த்த உடனே இவ பிடிக்க போக 2 பேரும் ரொம்ப க்ளோஸா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இவ்ளோ க்ளோஸா பார்த்த உடனே ஹீரோ அவள பிடிச்சு கிஸ் பண்ண, இவளும் ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஹீரோவ பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இவள பார்த்தீங்கன்னா டக்குன்னு தள்ளி விட்டுட்டு, "போடா நான் போறேன்" அப்படின்னு இவ அந்த இடத்த விட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துடுறா. இப்ப ஹீரோயின் அவளோட ஆபீஸ்ல உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட தம்பி தான் வரான். "இந்தா இந்த பாலை குடிச்சுக்கிட்டே நம்ம 2 பேரும் பேசலாமா?" அப்படின்னு சொல்லி இவ பேசிட்டு இருக்க. "என்னத்த பேச போற நீ? தள்ளி போடா லூசு பயலேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "ஆக்சுவலா நான் இங்க வந்தது உன்கிட்ட சாரி கேட்கறதுக்காகன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "பரவால்ல இருக்கட்டும். சரி உங்க அண்ணன் இந்த மிங்ஷுவ ரொம்ப லவ் பண்றானா?" அப்படின்னு சொல்லி கேட்க. "ஆமா ஆமா.
சொல்லப் போனா அண்ணாக்கு அந்த மிங்ஷுவ பிடிக்காது. ஒரு நாள் அந்த மிங்ஷு என்ன பண்ணா, பைக் ரேசிங் கத்துக்கிட்டு அண்ணா கூட போட்டி போட்டு ஜெயிச்சுட்டான். என்ன லவ் பண்ணியே ஆகணும்னு சொல்ல, அண்ணாக்கும் வேற வழி இல்லாம அவள லவ் பண்ணிட்டு கம்பெனி கார்ட் ரேங்க்லாம் குடுக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் 2 பேருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு இவன் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஹீரோயினுக்கு ஒரு பார்சல் வருது. என்ன பார்சல்னு பாத்தீங்கன்னா, பைக் ரேசிங்காக இன்வைட் பண்றதுக்காக ஒரு காஸ்ட்லியான லிமிடெட் எடிஷன் பைக்க வச்சு அந்த ரேசிங்ல இவளோட நேம் போட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்க. அத பார்த்தவுனே இவ டக்குன்னு அந்த டிக்கெட்ட ஒளிய வச்சுட்டு இருக்க, ஏய் இந்த பைக் ரொம்ப காஸ்ட்லியா லிமிடெட் எடிஷனா இருக்கும் போல. இது எப்படி உனக்கு அனுப்பி வச்சாங்க? உனக்கு ரேசிங்னா ரொம்ப பிடிக்குமா? அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அனுப்பிச்சிருப்பாங்க. வேணும்னா இத நீயே வச்சுக்கன்னு சொல்ல, உண்மையாவா சொல்ற? ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கும் ரேசிங்னா ரொம்ப பிடிக்கும். இப்ப ஹீரோயின் அவன் கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவ பாக்குறதுக்காக வரா. ஹீரோ கிட்ட வந்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட வேலையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பார்சலை ஓபன் பண்ணுன்னு சொல்ல, பார்த்தா இவளுக்கு எந்த மாதிரி பைக் அனுப்பிச்சாங்களோ அதே மாதிரி பைக்கை ஹீரோக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா டாப் 10 பைக் ரேசருக்கு மட்டும் தான் இந்த பைக்க அனுப்பி இன்விடேஷன் குடுத்துருக்காங்க. அதுல நம்ம ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கா. இப்ப அத பார்த்த உடனே, "நீ பைக் ரேசிங் போக போறியான்னு?" சொல்ல, "ஆமா போகணும். ஆனா இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு" சொல்ல, "அப்ப சூப்பர். நம்ம கிளம்பிட வேண்டியது தானே." இவ குடுகுடுன்னு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் இப்படி வந்துட்டு இருக்க, ஹீரோவோட 2வது தம்பி தான் அவள கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கான். இப்ப இவன பார்த்தீங்கன்னா, அந்த பைக் ரேசிங் டிக்கெட்ட குடுத்துட்டு, "அந்த பைக் ரேசிங்ல கலந்துக்கிட்ட பொண்ணு நீ தான். என்ன நான் சொல்றது சரியா? அது மட்டும் இல்லாம நீங்க வந்தது ஸ்ரீ குடும்பத்த தேடி தான். அந்த குடும்பத்துக்கு என்னாச்சுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தானே வந்த. முக்கியமா இந்த ஃபைல தேடின." இவ ஆபீஸ்ல ஒரு ஃபைல் வச்சுட்டு வந்தாளே, அந்த ஃபைல எடுத்து இவ நீட்டிட்டு இருக்க. "என்ன பேசிட்டு இருக்க? நீ என்ன பேசுறன்னு எனக்கு சுத்தமா புரியலன்னு" இவ சொல்ல, இப்ப இவன பார்த்தீங்கன்னா, "என்னோட கெஸ்ஸிங் கரெக்ட்டா இருந்தா, நீ வந்தது இதுக்காக தானே கிட்ட வந்து பேசிட்டு இருக்க." அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். இப்ப ஹீரோ வந்து, "அவ கிட்ட வந்து பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. அவ உன்னோட அண்ணின்றத மறந்துறாதன்னு" சொல்ல, "என்னது அண்ணியா? அப்படின்னா நீ உண்மையா அந்த பொண்ண காதலிக்கிறியா? பார்த்து பத்திரமா இருந்துக்க பிரதர். அவளால நீ ரொம்ப கஷ்டப்பட போறன்னு" சொல்ல, "அத பத்தி உனக்கு கவலை இல்ல. உன் வேலை ஏதோ அத மட்டும் பாரு. இந்த கம்பெனில காலடி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க. அப்புறம் எதுக்குடா இங்க வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, "சரி நான் வரல கிளம்புறேன்னு" அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ ஈவினிங் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பைக் எடுத்துட்டு அவன் தம்பிய பார்க்க தான் போறான். ஏன்னா அவனுக்கும் ரேசிங்னா ரொம்ப பிடிக்கும். இப்ப ஹீரோ அந்த பார்சல குடுத்து, "டேய் என்ன ரேசிங்க்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. நீயும் வந்துரு. இந்தா அந்த பைக் உனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்காக தான் எடுத்துட்டு வந்தேன்னு" சொல்ல, "இது இந்த பைக்கா? அண்ணா இந்த பைக்கு சிங்வி கிட்ட இருந்து எனக்கு குடுத்தான். ஆனா இதே மாரி பைக்கு சிங்விக்கும் வந்தது. அந்த பைக்க அவ என்கிட்ட குடுத்துட்டா. அப்படின்னா அவளுக்கு ரேசிங்க்கும் சம்மந்தம் இருக்கான்னு" சொல்ல, "என்னது சிங்விக்கு வந்துச்சா? டேய் டாப் 10 ரேசருக்கு மட்டும் தான் இந்த பைக் அனுப்பி இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்காங்க" அப்படின்னு சொல்ல, அப்படின்னா இந்த லிஸ்ட்ல அவளும் இருக்காளான்னு இவங்க 2 பேரும் ஹீரோயின் யாருன்றத கண்டுபிடிச்சிடுறானுங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவ அவளோட ரூம்ல உட்கார்ந்து ஃபோன் பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து இவள புடிச்சுட்டு, "அந்த ஃபேமஸான பைக்கர் சூ நீ தானே அது?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீ என்ன பேசுற? எனக்கு ஒண்ணும் புரியலையேன்னு" இவ போக பார்க்க ஹீரோ விட மாட்டேங்கிறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "உண்மைய சொல்லு. என்கிட்ட பொய் சொல்லணும்னு நினைக்காதன்னு" சொல்ல, "அட எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லப்பான்னு" அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அந்த பைக் ரேசிங்காக எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்திருக்க. நம்ம ஹீரோ, ஹீரோயின் அவங்க தம்பினா அவங்களும் வந்திருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, மாஸ்க் போட்டு வந்து நம்ம யாருன்றத யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு இவ தனியா வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இந்த மிங்ஷு தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப அவன் இவள பார்த்த உடனே, இவள பார்க்க அந்த சிங்வி மாரியே இருக்கு. இவ தானே இந்த நம்பர் 1 ரேசர் அப்படின்ற மாரி இவ முழிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் தனியா நடந்து வந்துட்டு இருக்கா. இவ தொல்ல தாங்காம. இவன் இப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது, அந்த ரேசிங் நடக்கிற இடத்துல 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம பணம் வாங்கிட்டோம். இன்னைக்கு அவர கொலை பண்ணியே ஆகணும்னு பேசிட்டு இருக்க. இவங்க யார கொலை பண்றத பத்தி பேசுறாங்க. ஒண்ணும் புரியலன்னு இவங்க பேசுறத ஹீரோயின் ரெக்கார்ட் பண்ணிக்கிறா. அதான் இவங்க நம்ம ஹீரோவ போட்டு தள்ள தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அத பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த பைக் ரேசிங் நடக்கும்போது, "சார் உங்களோட பைக்க நான் எடுத்துக்கிறேன். என் பைக்க நீங்க எடுத்துக்கங்கன்னு" ஹீரோவோட பைக்க மாத்தி விட்டுட்டு, அந்த பைக்க இவ ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கா. அதான் 2 பேரும் பைக் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோவோட பைக்ல பிரேக்கே பிடிக்க மாட்டேங்குது. ஆஹா! வண்டி அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கே! என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு இவ ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது 2 பேருக்குமே ஆக்சிடென்ட் ஆயிருது. ஆனா பெரிய காயம் 2 பேருக்கும் எதுவும் இல்ல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, லைட்டா அடிபட்டு கீழ விழுந்து கிடக்க, அவன் ஹீரோயின பாத்துடுறான். "நீ தான் ஜூன்றது எனக்கு தெரியும். ஏன் என்கிட்ட உண்மைய மறைச்ச?" அப்படின்னு சொல்ல, "அமைதியா இருடா" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ மயக்கத்துல இருந்து கண்ண முழிக்க, இவள பாத்தீங்கன்னா, "உன்ன கொலை பண்றதுக்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது யாருன்னு தான் தெரியலன்னு" சொல்ல, இவன் டக்குன்னு இவள கட்டி புடிச்சுட்டு, "நீ இருக்கும்போதே எனக்கு எதுவும் ஆகாது. நல்ல வேளை உனக்கும் எதுவும் ஆகல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "லூசு மாரி பண்ணிட்டு இருக்காத. விட்டிருந்தா நீ செத்து போயிருப்ப. கேர்ஃபுல்லா இருக்க மாட்டியான்னு" இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஆளுங்க வந்துடுறாங்க. இப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, "மேடம் இவரோட தம்பி நான்ஜி அங்க இருக்கார்ல, அவரோட அக்கவுண்ட்ல இருந்து தான் அந்த கொலைகாரங்களுக்கு 10 மில்லியன் பணம் போயிருக்குன்னு" சொல்ல, "அப்படின்னா உன்ன கொலை பண்ண ட்ரை பண்றது உன்னோட தம்பியா?" அப்படின்னு கேட்க, ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்ப இந்த சைடு அவன பாத்தீங்கன்னா,
உங்க தம்பிய உங்க தாத்தா பர்சனலா கூட்டிட்டு போயிட்டாருன்னு சொல்ல, உடனே நான் வீட்டுக்கு போய் ஆகணும்னு 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். இந்த சைடு உங்க தாத்தா பாத்தீங்கன்னா இவன புடிச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா உங்க அண்ணனுக்கு எதிரா இப்படி ஒரு காரியம் பண்ணியிருப்ப? உன் கூட பிறந்த அண்ணன் பைக் ஓட்டும்போது இப்படியா பண்ணுவ? அவன் செத்து போயிருந்தா என்ன பண்ணுவேன்னு அவன புடிச்சு அடிச்சுட்டு தாத்தா கண்டமேனிக்கு திட்டிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வந்துடுறாங்க. இப்ப அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட கொடுத்து, உன் அக்கௌண்ட்ல இருந்து கொலைக்காரங்களுக்கு 10 மில்லியன் அனுப்பிச்சிருக்க. என்ன கொலை பண்ண பாக்குறியாடான்னு கேட்க, என்னது கொலை பண்ண பாக்குறானா? டேய் நீ எந்த மாதிரி பேரண்டா? உன் கூட பிறந்தவனையே கொலை பண்ண பாக்குற? உண்மையாவே நீ மனுஷனே இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. உங்களுக்கு அவன் ஒருத்தன் தான் பேரனா தெரியறான். என்ன பார்த்தா உங்களுக்கு மனுஷனா கூட தெரியலையா? எப்ப பார்த்தாலும் அவனதான் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. அதனாலதான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உண்மையாவே நீ இப்படி பண்ணுவன்னு என்னால நம்பவே முடியல. நம்ம குடும்பத்துக்கு எதிரா இப்படி பண்ணதை நினைச்சா எனக்கு வெக்கமா இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. தாதா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாரு. உன்ன மாதிரி ஒரு பேரை எனக்கு தேவையே இல்ல. நீ எல்லாம் மனுஷனே இல்ல அப்படின்னு திட்டிட்டு இருக்கும்போது தாத்தாக்கு லைட்டா நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஆக, தாத்தா தாத்தா எதுக்காகவும் கோவப்படாதீங்க, அமைதியா இருங்க. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலான்னு ஹீரோ தாத்தாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப தாத்தாவோட ஆளுங்களை பாத்தீங்கன்னா இவனை வீட்டை விட்டு வெளியே துரத்துங்க அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சு வச்சிட்டு இருக்க. இப்ப அவன் என்ன செய்றானா, உங்க கூட உட்கார்ந்துருக்காளே இந்த சிங்வி, அவளால நீங்க எல்லாரும் கஷ்டப்படுவீங்க. அது இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு கண்டிப்பா உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்ல, வாய மூடிட்டு போடான்னு தாத்தா அவனை வெளியே துரத்தி விட்டுறாரு. இப்ப அவங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோ தாத்தா கூட தான் பேசிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, தாத்தா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசணும். இந்த ஜீ குடும்பத்துக்கு என்னதான் ஆச்சு? நம்ம ஜீ குடும்பத்தோட கான்ட்ராக்ட் போட்டதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துல யாருமே உயிரோட இல்ல. ஒருவேளை அந்த குடும்பத்தோட சாவுக்கும் நமக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நீங்க சொத்துக்காக எதுவும் பண்ணிட்டீங்களான்னு சொல்ல, டேய் என்னை பத்தி என்னடா நினைச்ச? நான் எப்படிடா அப்பெல்லாம் பண்ணுவேன்? மத்தவங்கள கொல்ற அளவுக்கு நான் கேட்டவன் இல்லைன்னு தாத்தா பேசிட்டு இருக்கும் போதே அவளுக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. தாத்தாவோட அசிஸ்டன்ட் வந்து தாத்தாக்கு மாத்திரையை கொடுத்துட்றாரு. தாத்தா எதுவும் ஆகல, ரிலாக்ஸா இருங்க, கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லி தாத்தாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோனோட ரூமுக்கு வந்துட்டு இருக்கேன். இவ்ள பாத்தீங்கன்னா பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. என்னாச்சுன்னு பார்த்தா இது சீரியல் பார்த்து அழுதுட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோ வந்து பக்கத்துல உட்காந்துட்டு, இந்த சீரியல் பார்த்தெல்லாம் உன் மனசு கலங்குது. ஆனா என் மனசுல உள்ள காதல் புரியலையா? என்ன நீ இப்ப வரைக்கும் காதலிக்கலன்னு தான் சொல்லிட்டு இருக்க. ஏன் இப்படி பண்ற? உண்மையாவே உன் மனசுல நான் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாங்க என் மனசுல நீங்க இல்ல. நான் தாத்தா கிட்ட போய் தான் சொன்னேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவில புடிச்சு கிஸ் பண்ணிடுறான். இப்ப அவன் இப்படி கிஸ் பண்ணிட்டு என்ன சொல்றானா, உண்மையாவே எனக்கு நீ வேணும். நீ இல்லாம இருக்க முடியாது. கொஞ்சம் கூடவும் உன் மனசுல நான் இல்ல அப்படின்னு சொல்லி அவளை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒண்ணா இருக்கலான்னு பாக்க, இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ இவன் மேல படுத்து தூங்கிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா இவ ஹீரோவை மயக்க போட வச்சுட்டான். இப்ப ஹீரோ இப்படி இருக்க, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. ஆனா உன் கூட சேர்ந்து வாழ முடியாது. ஏன்னா நான் இங்க வந்தது வேற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காகன்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவோட கம்பெனிக்குள்ள வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜி குடும்பத்துக்கு கூட போட்ட கான்ட்ராக்ட் எடுத்துட்டு வெளியே வரும்போது கரெக்டா ஹீரோ தான் நிக்கிறான். இப்ப ஹீரோ வந்து, நீ யாருன்ற உண்மையை சொல்லு. பைக் ரேசரா இல்ல பணக்கார வீட்டு பொண்ணா? அப்படி இல்லைன்னா ஜி குடும்பத்தோட காணாம போன பொண்ணா? நீ எப்ப பார்த்தாலும் ஜி குடும்பத்துக்கு என்ன ஆச்சு, அந்த குடும்பத்தோட போட்ட கான்ட்ராக்ட் என்னாச்சுன்னு தான் கேட்டுட்டு இருக்க. அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கியா? உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி இப்ப அவன் கையில வச்சிருக்க கான்ட்ராக்ட் பேப்பரை புடுங்கலான்னு பார்க்க இவன் அந்த பேப்பரை தூக்கிட்டு ஓடுறா. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது ஹீரோனோட அசிஸ்டன்ட் இவனுங்க எல்லாம் புடிச்சிட்டு வந்துடுறானுங்க. இப்ப புடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவோட தம்பி அந்த கான்ட்ராக்ட பாக்குறான். இது ஜி குடும்பத்தோட 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கான்ட்ராக்ட் ஆச்சு. இது எதுக்காக நீ வச்சிட்டு இருக்க? உனக்கு அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தம்? ஒருவேளை ஜி குடும்பத்தோட பொண்ணு நீ தானான்னு கேட்க, ஆமா ஜி குடும்பத்தோட பொண்ணு நான் தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் குடும்பத்தோட அவங்க போட்ட கான்ட்ராக்டுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டுல உள்ள எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. உண்மையை சொல்லு, ஜி குடும்பத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த வயசுல என் குடும்பத்துக்கு நான் பொறுப்பேத்துக்கல. நான் டீனேஜ்ல இருந்தேன். உன் குடும்பத்துக்கு என்ன நடந்துச்சுன்றத நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன் ஹெல்ப் ஒண்ணு எனக்கு தேவையில்லை. என் குடும்பத்துக்கு என்ன நடந்துச்சுன்றத நானே கண்டுபிடிக்கிறேன்னு இப்ப அவங்க எல்லாரும் இவளோட தாத்தாவை பார்க்க தான் வராங்க. இப்ப தாத்தா கிட்ட வந்து, தாத்தா நீங்க என்ன கூட்டிட்டு வரும்போது அங்க ஏதாவது சவுண்ட் கேட்டுச்சா, யாராவது பேசிட்டு இருந்தாங்களான்னு கேட்க, ஆமாமா உன்னை துரத்திட்டு இருந்தவங்க அந்த பொண்ணு மட்டும் தப்பிச்சுட்டா. சீக்கிரமே நம்ம லீடர் நானுக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்ல, நானா? நான் குடும்பம் தானே உன்னோட குடும்பம் அப்படின்னு இப்ப இவ செமக்காண்டாயிட்டு, நீ ஒண்ணு இந்த விஷயத்த பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டாம். அந்த குடும்பத்தோட தலைவன் நீ தான். கண்டிப்பா நீ உண்மையை சொல்ல மாட்டேன்னு சொல்ல, என் மேல நம்பிக்கை வை. யாரு தப்பு பண்ணாலும் அவங்கள உன் கண்ணு முன்னாடி நிப்பாட்டுவேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ ஹீரோவை நம்ப மாட்டேங்கிறா. இப்ப அவங்க தாத்தா கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தாத்தா பாத்தீங்கன்னா, எதுனாலும் என்கிட்ட சொல்லுமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, இப்ப அவ ஹீரோவோட வீட்டுக்கு வரா. அதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, என் கூட என் வீட்டுக்கா வந்து தங்க போறேன்னு சொல்ல, ஆமா இதுக்கு முன்னாடி அங்கதானே இருந்தேன், இப்பவும் அங்கதான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த விஷயத்துக்கு அப்புறம் என் வீட்டுக்கு வரமாட்டேன்னு நினைச்சேன். உண்மையாவே நல்லா பாத்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட்டிட்டு வர, பார்த்தா இவன் நிறைய சரக்கு அடிச்சுட்டு வந்துடுறான். இவ இப்படி சரக்கு அடிச்சு
முழிச்சிட்டு இருக்க ஹீரோ தான் அவளை கூட்டிட்டு வந்து பெட்ல படுக்க வைக்கிறான். இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா என் குடும்பத்துக்கு என்ன நடந்துச்சுன்றத கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சு தீருவேன்னு சொல்ல அமைதியா படுத்து தூங்குடின்னு ஹீரோ சொல்ல இவ அடங்குற மாதிரியே இல்ல. இப்ப அவன் ஹீரோவை பிடிச்சிட்டு எனக்கு ஒரு கிஸ் பண்ணி என் கூட ஒன்னா ஸ்டே பண்ண பாப்போன்னு சொல்ல அதெல்லாம் முடியாதுன்னு ஹீரோ சொல்றான். இவன் இப்படி சொன்னவன அப்ப நான் போய் வேற பையனை பாக்குறேன்னு இவ போக பார்க்க அமைதியா படுறேன்னு ஹீரோ அவளை பிடிச்சி தூங்க வச்சிடறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோவோட ரெண்டாவது தம்பி நான் ஜியாங் பாத்தீங்கன்னா அந்த லின் குடும்பத்துக்கு தான் வந்திருக்கான். இப்ப அங்க வந்தவன அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா நீ சரியான வேஸ்டடா, எதுக்கு ஆகாதவன், குடும்பத்தை விட்டு வெளியே தருத்துற அளவுக்கு என்ன காரியம் பண்ணி வச்சேன்னு இந்த மிங்ஷு பொண்ணு திட்டிட்டு இருக்கா. உன் வாயை மூடிட்டு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா என் குடும்பத்தை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த பொண்ணு அவங்க அப்பாட்ட என்ன சொல்றானா, அப்பா நான் எப்படியாவது சீச்சங்க கல்யாணம் பண்ணி ஆகணும், எனக்கு அவன் தான் புருஷனா வரணும்னு சொல்ல நீ கவலைப்படாதம்மா, நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போறதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு அவங்கப்பா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்போ அவ கண்ணு முழிச்சு பார்த்து இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க இங்க என்ன பண்ணிட்டு இருந்தேனா, நேத்து நைட்டு என் செல்லக்குட்டி என்ன பண்ணுச்சுன்னு சுத்தமா ஞாபகம் இல்லையான்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இவளுக்கு லைட்டா ஞாபகம் இருக்கு. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அவளோட ட்ரெஸ்ஸ பாக்குறா. அதை பார்த்த உடனே வேணி கத்திட்டு என் ட்ரெஸ்ஸ நீ தான் மாத்தி விட்டியா, அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்கு நடுல எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு சொல்ல ஹீரோ சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதை பார்த்தவொடனே இவ்ள பாத்தீங்கன்னா போய் தலை என் கிட்ட வராது அப்படின்னு சொல்லி அவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் ரெடி ஆனதுக்கு அப்புறம் கம்பெனிக்கு போலான்னு கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க ஹீரோயின் தள்ளி வந்து உட்கார்றா. அதை பார்த்தவொடனே இவனை பாத்தீங்கன்னா நைட்டு மட்டும் என் கிட்ட வந்தா இப்ப தள்ளி போறேன்னு சொல்ல அட வாயு முடுறா லூசு பையல, நீ இவ டக்குன்னு வாயு முட, அப்படின்னா நைட்டு ரெண்டு பேரும் என்னப்பா பண்ணிட்டு இருந்தீங்கன்னு ஹீரோவோட தம்பி கேட்க இவ டக்குன்னு அமைதியாகிறான். இப்ப அந்த சைடு கட் பண்ணா ஹீரோவோட ரெண்டாவது தம்பியை தான் காட்டுறாங்க. அவனை பாத்தீங்கன்னா பிரஸ்காரங்க கிட்ட போயிட்டு நான் தனி கம்பெனி ஆரம்பிக்க போறேன், எனக்கு அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ல இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோவோட கம்பெனில உள்ள மொத்த ஷேருமே டவுன் ஆயிருது. இப்ப இந்த சைடு ஹீரோவோட கம்பெனில பயங்கர டென்ஷனோட இருக்காங்க. நம்ம கம்பெனி $1 பில்லியன் மேல லாஸ் ஆயிடுச்சு. இப்ப நமக்கு பெரிய கம்பெனியோட ஹெல்ப் தேவைப்படுது, என்ன பண்ண போறோம்னு தெரியலையேன்னு தாத்தா ஹீரோனி எல்லாம் குழம்பி போய் முடிச்சிட்டு இருக்கேன். அந்த இதுக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப இதுல பாத்தீங்கன்னா சரிப்பா வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு இவ சூப்பரா மேக்கப் போட்டு வந்து இதெல்லாம் என்னோட பாக்கெட் மணி, எல்லாம் சேர்த்தா பல மில்லியன் பில்லியனுக்கு மேல சேரும், அப்புறம் இந்த கார்டு லிமிட்டே இல்லாதது எவ்வளவு வேணாலும் எடுத்துக்காங்கன்னு இவ பணம் நிறைய செக்குன்னு எடுத்துட்டு வந்து வைக்க அதை பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா இவங்க கம்பெனி டவுன்ல போறதுல இருந்து தப்பிச்சிடலாம். இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா யாரா அந்த பணக்கார பொண்ணு நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்ல அட தாத்தா உங்களோட வருங்கால மருமக செங்கிதான்னு சொல்ல ஏன் மருமகள இவ்வளவு அழகா இருக்கான்னு தாத்தா ஷாக் ஆயிட்டு இருக்க. அட ஆமா தாத்தானே இவ்வளவு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் கம்பெனி பிரச்சனையை முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோனை கூட்டிட்டு வந்துடுறான். உங்க அம்மா அப்பா வாழ்ந்த வீட்டுக்கு தான் போறா, வா போலான்னு சொல்லி அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தவன இவளுக்கு லைட்டா பழைய ஞாபகங்கள்லாம் வருது. இப்ப ஹீரோயின் அந்த இடத்துல ஒவ்வொரு பொருளா தேடிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரு பழைய டேப் ரெக்கார்டு தான் இருக்கு. அதை போட்டு பார்த்தா அதுல அவங்க அம்மா அப்பாவை யாரோ மிரட்டுற மாதிரி இருக்கு. இப்ப அவங்க அப்பா கிட்ட உன் சொத்து எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதை பார்த்தவனா அவங்க அப்பா பாத்தீங்கன்னா நீ சின்ன வயசு தான் ஆகுது, அதுக்குள்ள இப்படி பிளாக்மெயில் பண்ணி என் சொத்தை புடுங்க பாக்குறேன்னு சொல்லி கேட்டிருப்பாரு. பார்த்தா அவங்க அப்பா அந்த மிங்ஷுவோட அப்பா பேரை தான் சொல்லியிருப்பாரு. அது சொன்ன உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்படின்னா எங்க அப்பாவை பிளாக்மெயில் பண்ணது மிங்ஷுவோட அப்பா தானா, அவர்கிட்ட இருக்க சொத்து எல்லாம் ஏன் குடும்பத்துக்கு சொந்தமானதானே இவ எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிடறா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் அந்த ப்ரூஃப் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க அவங்கள கொலை பண்றதுக்காக மிங்ஷுவோட அப்பா ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப அவங்க எல்லாம் அவங்களை அடிக்கலான்னு பார்க்க ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கள அடிச்சு போட்டுட்டு தடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோக்கு லைட்டா அடிபட்டுருது. பார்த்தா ஹீரோயின் ஹீரோவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துடுறான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல, சின்ன காயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா நடந்த எல்லா தப்புக்கும் மிங்ஷுவோட அப்பா தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட தம்பி வந்து என்ன சொல்றானா, ஆனா அதுக்கான எவிடன்ஸை கண்டுபிடிச்சாச்சு, எல்லா சொத்துமே ஜி குடும்பத்து பேர்ல தான் இருக்கு, அந்த மிங்ஷுவோட அப்பா பேர்ல ஒண்ணுமே கிடையாது, அதனாலதான் அந்த ஆளால எந்த சொத்தையுமே விற்க முடியல, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கானே தவிர மத்தபடி அந்த சொத்துல அவன் பேரே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து அவன் பண்ண தப்ப வெளியே கொண்டு வர்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஒரு முக்கியமான ஆக்ஷன் தான் நடக்க போகுது. இப்ப அந்த ஆக்ஷனுக்கு எல்லா பணக்கார குடும்பமும் வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த மிங்ஷுவோட அப்பா ஹீரோ ஹீரோயின் எல்லாரும் வராங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் பாத்தீங்கன்னா வேணும்னே ஏலம் விடுற பொருளை அதிக ரேட்டுக்கு ஏத்தி விட்டுட்டு இந்த மிங்ஷுவோட அப்பா வாங்குற மாதிரி பண்ண, ஏன்னா அந்த ஆளு கிட்ட காசு கிடையாது, ஹீரோயினோட அப்பாவோட சொத்தை தான் அந்த ஆளு அனுபவிச்சுட்டு இருக்கான். இப்ப அந்த ஆளு அவன் தகுதிக்கு மீறி வாங்கின உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா யோ உன்னால 500 மில்லியனுக்கு மேல பணம் எடுக்க முடியாது, அந்த விஷயத்த மறந்துட்டு நீ பாட்டுக்கு வாங்கிட்டு இருக்க, ஏன்னா உன்கிட்ட இருக்க சொத்து எல்லாம் ஸ்ரீ குடும்பத்துக்கு சொந்தமானதானேன்னு சொல்ல என்ன இங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்க,
சும்மா என் மேல பழிய போட்டு என் கௌரவத்தை கெடுக்கலான்னு இங்க வந்திருக்கியான்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் ஒரு டாக்குமெண்ட்ட கொடுத்து, ஜி குடும்பத்தோட உண்மையான வாரிசு நான் தான். உன் பேர்ல இருக்க சொத்து எதுவுமே உன் பேர்ல இல்ல, ஜி குடும்பத்து பேர்ல இருக்கு. அதனாலதான் இந்த சொத்த உன்னால விக்க முடியல. எல்லாத்தையும் நீ அனுபவிச்சுட்டு இருக்க. மத்தபடி அந்த சொத்துக்கு உன்னால உரிமை கொண்டாட முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. அவ சொன்னதை கேட்ட உடனே அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்கு. இவங்க அப்பாக்கு அதுக்கு மேல ஷாக் ஆயிட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நீ பண்ண தப்புக்கான எவிடன்ஸா ஆல்ரெடி போலீஸ் கிட்ட குடுத்துட்டோம். அது மட்டும் இல்லாம எங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணியே. எங்க அவன்? அவன இழுத்துட்டு வாங்கன்னு சொல்ல, அவன இழுத்துட்டு வராங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என்ன கொலை பண்ண சொல்லி உன்னை யார் அனுப்புனது அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன அனுப்புனது இந்த ஆளு தான் அப்படின்னு மிங்ஷுவோட அப்பாவ கை காட்டிடுறான். அது மட்டும் இல்லாம கூட இருந்தது இந்த 2வது தம்பி தானே அவனையும் போட்டு விட்டுறான். இப்ப அவங்க எல்லாரையும் போட்டு விட்ட உடனே அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்து அந்த மிங்ஷுவோட அப்பாவையும் அவளையும் புடிச்சிட்டு போறாங்க. இவங்க அம்மா அப்பாவ கொலை பண்ணதுக்காகவும், அவங்க சொத்த அபகரிச்சதுக்காகவும். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவங்க போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நில்லுங்க. உன்கிட்ட இருக்கிற பொருள் எதுவுமே உனக்கு சொந்தம் இல்லன்னு அவ கழுத்துல போட்டிருக்க நெக்லஸ புடுங்கிறா. ஏன்னா இந்த நெக்லஸ் அவங்க அம்மாவோட நெக்லஸ். இதுதான் அவ அன்னைக்கு டிவி ஷோல கூட போட்டிருப்பா. அத பார்த்த உடனே தான் ஹீரோயினுக்கு டவுட் வந்திருக்கும். இப்ப இந்த நெக்லஸ புடுங்கி ஹீரோயின் வச்சுட்டு இருக்க, அவங்க எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிறாங்க. ஆனா ஹீரோவோட 2வது தம்பி மட்டும் தப்பிச்சு வந்துடுறான். இப்ப அவன் தப்பிச்சு தனியா வந்துட்டு இருக்க, அவன பிடிக்கிறதுக்காக ஹீரோவோட சின்ன தம்பியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்கள வந்து புடிச்சிடுறானுங்க. இப்போ அடுத்த நாள் ஆயிடுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா அப்பாக்கு இறுதி மரியாதை செலுத்துறதுக்காக வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல மிங்ஷுவோட அப்பா மிங்ஷு அப்புறம் அவனோட 2வது தம்பின்னு எல்லாரும் இருக்க. அம்மா, அப்பா உங்கள கொலை பண்ணவன கண்டுபிடிக்க இன்னைக்கு 10 வருஷம் ஆனுச்சு. கண்டிப்பா இவனுங்கலாம் நல்லாவே இருக்க மாட்டானுங்க. இவங்க எல்லாரையும் நான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவேன். உங்களோட சாவுக்கு இப்பதான் எனக்கு நியாயம் கிடைச்சிருக்குன்னு இவ மரியாதை செலுத்திட்டு இருக்க. அவங்க எல்லாரையும் முட்டிக்கால் போட்டு ஹீரோயின் மன்னிப்பு கேட்க சொல்றா. அவங்க அம்மா அப்பா கிட்ட. இவ இப்படி மன்னிப்பு கேட்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்க எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போக சொல்றா. இப்ப அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா புடிச்சிருக்கு. ஆனா உனக்கு தான் என்ன பிடிக்கல. ஆனா என்ன பண்றது? உன் மனசுல என்ன பிடிக்க நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். ஆனா முடியலையேன்னு சொல்ல, சரி நம்ம 2 பேரும் ஒரு போட்டி வச்சுக்கலாம். பைக் ரேசிங். அந்த ரேஸ்ல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்றதா கேட்கணும்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். பார்த்தா அந்த பைக் ரேஸ்ல ஹீரோ தான் ஜெயிக்கிறான். இவன் ஜெயிச்ச உடனே இவ்ள பாத்தீங்கன்னா, இந்த பைக் ரேஸ்ல நீ ஜெயிச்சுட்ட. அதனால உன்னை காதலிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்ல, வேணும்னே தானே விட்டு கொடுத்த. அதுக்கு எதுக்குடி பைக் ரேஸ்ன்னு ஹீரோ சொல்லிட்டு, இப்ப அவள புடிச்சு கிஸ் பண்ண 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி ஒண்ணு சேர்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.